அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளிவைப்பு. சென்சார் மோதலில் சிக்கிய 500 கோடி படம். விஜய் வினோத் கூட்டணியில் உருவான ஜனநாயகன் திரைப்படம் நாளை வெளியாகவிருந்த நிலையில் தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் ஏற்பட்ட இழுபறி காரணமாக படத்தின் வெளியீடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தயாரிப்பு நிறுவனமான KVN சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடர்ந்தது. டிசம்பர் 18லேயே விண்ணப்பித்துவிட்டோம். UA சான்றிதழ் தருவதாக கூறிவிட்டு திடீரென மர்மமான புகாரை காரணம் காட்டி மறு ஆய்வுக் குழுவுக்கு படத்தை அனுப்பியுள்ளார்கள். 500 கோடி முதலீடு செய்துள்ளோம். 22 நாடுகளில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இது என வாதிட்டனர். மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சிகள் மற்றும் பாதுகாப்பு படைகளின் லட்சணைகள் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டுள்ளது குறித்து புகார் வந்துள்ளது. சட்டப்படிதான் செயல்படுகிறோம். உள்நோக்கம் ஏதுமில்லை என தெரிவித்தனர். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி PT ஆசா இந்த வழக்கின் தீர்ப்பை நாளை வழங்குவதாக தெரிவித்துள்ளனர். நீதிமன்ற தீர்ப்பு நாளைதான் வரும் என்பதால் திட்டமிட்டபடி நாளை படத்தை வெளியிட முடியாது என்பதை உணர்ந்த தயாரிப்பு நிறுவனம் தற்போது ஒரு அறிவிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் தவிர்க்க முடியாத காரணங்களினால் ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீடு தள்ளி வைக்கப்படுகிறது. புதிய வெளியீட்டு தேதி விரைவில் அறிவிக்கப்படும். விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்னதாகவே நடிக்கும் கடைசி படம் என்பதால் இதற்கு வரலாறு காணாத எதிர்பார்ப்பு இருந்தது. ரிலீஸ் தள்ளி போயுள்ளது அவரது ரசிகர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே பல தியேட்டர்களில் முன்பதிவு கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அந்த பணத்தை திரும்பி தரும் நடவடிக்கை குறித்து திரையரங்கு உரிமையாளர்கள் ஆலோசித்து வருகிறார்கள். ஜனநாயகன் தள்ளி போயுள்ளதால் பொங்கலுக்கு வெளியாகவிருந்த பிற சிறிய மற்றும் நடுத்தர பட்ஜெட் படங்களுக்கு அதிக தியேட்டர்கள் கிடைக்க வாய்ப்பு உருவாகியுள்ளது.